Hello viewers, welcome to our channel Grammar in Hands. In this video, we are going to learn about past continuous tense. Past continuous tense na தமிழ்ல இறந்த கால தொடர். அதாவது இறந்த காலத்துல past tenseல தொடர்ந்து குறிப்பிட்ட நேரம் நடந்த actions செயல்களை பற்றி பேசுவதற்கு நம்ம past continuous tense பயன்படுத்துறோம். First we are going to see the uses of past continuous tense. Past continuous tense எங்கெங்க பயன்படுத்தலாம்னா it is used to refer to an action that was continuously taking place at a point of time in the past. பாஸ்ட்லனா நடந்து முடிந்த இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தொடர்ந்து நடந்த செயல்களை பற்றி பேசுவதற்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், பை திஸ் டைம் எஸ்டர்டே ஐ வாஸ் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இந்நேரம் என்னுடைய நண்பர்களுடன் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போ இங்கே கொண்டு கண்டினியூஸ், இருந்தேன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, டு ரெஃபர் டு an action which started before the action in the simple past. அதாவது சிம்பிள் பாஸ்ட்னா பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் போச்சு, ஆனால் அந்த ஆக்ஷன் வந்து டக்குன்னு முடியாமல் ஒரு கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நடந்தது. அந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when my friend called me. என்னுடைய நண்பன் என்னை அழைத்த போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். இப்போ ஃப்ரெண்டு கூப்பிட்றது வந்து ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதை தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், டு டிஸ்கிரைப் டூ ஆர் மோர் ஆக்ஷன்ஸ் கண்டினியூங் அட் த சேம் டைம். ஒரே சமயத்தில் சுற்றி பார்க்குறோம். இப்போ கிரவுண்டவே எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் த்ரோ பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சில குழந்தைகள் வில் பி சிட்டிங் அண்டர் த ட்ரீ, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஒரே சமயத்தில் நம்மளை சுற்றி வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மோர் தென் டூ ஆக்ஷன்ஸ் நடக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, ஒய் த டீச்சர் வாஸ் டீச்சிங் the children were taking hints. ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது குழந்தைகள் மாணவர்கள் குறிப்பெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக நடந்துச்சு. எவ்வளோ நேரம் அவங்க பாடம் நடத்துகிறாங்களோ அவ்வளோ நேரம் இவங்க குறிப்பெடுத்தாங்க. ரெண்டுமே கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் காட் ஓவர் இன் த பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்ததான் two actions may be in past continuous tense when they are connected by and. இப்போ நம்ம பார்த்தது while வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், ரெண்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இதே மாதிரி while இல்லாமல் வந்து ரெண்டு ஆக்ஷன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கலாம். ரெண்டு ஆக்ஷனையும் நம்ம வந்து and அப்படிங்கிற ஜாயினிங் வேர்டு அல்லது கன்ஜெக்ஷன் பயன்படுத்தி எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள், த கேர்ள்ஸ் வேர் பிளேயிங், இந்த கேர்ள்ஸ் வேர் ஸ்கிப்பிங், கேர்ள்ஸ் வந்து ஸ்கிப்பிங் விளையாடி கொண்டிருந்தார்கள். அண்ட் த பாய்ஸ் வேர் பிளேயிங் ஃபுட்பால், பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தார்கள். தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ். ரெண்டையும் நம்ம அண்டுங்கிற கன்ஜெக்ஷன் பயன்படுத்தி ஜாயின் பண்ணியிருக்கோம். டு இண்டிகேட் ரிப்பீட்டட் ஆர் persistent habit in the past. பாஸ்டில் இப்போதைக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ ஒரு குறிப்பிட்ட செயலை நம்ம வந்து தொடர்ந்து விடாமல் செய்துக்கிட்டே இருந்திருப்போம். அந்த மாதிரி ஆக்ஷனை வந்து இப்போ தொடர்ந்து எப்போவுமே நடக்குது, இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எத்தனை மணிக்கு ஐ யூஸ்வலி கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங் சொல்லுவோம். ஆல் த எவ்ரி ஃப்ரைடே ஐ கோ டு டெம்பிள் சொல்லலாம். இது ப்ரெசென்ட்டில் நடந்துட்டு இருக்கிற ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். அதே பாஸ்ட் டென்ஸில் வந்து ஒரு விடாமல் அல்லது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா நம்ம அதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளை பார்த்தா நம்மளுக்கு புரியும். Ram was constantly helping the poor throughout his life period. அப்போ அவருடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து அவர் ஏழைகளுக்கு உதவி கொண்டே இருந்தார். அது விடாமல் நடந்த செயல் அப்படிங்கிறதுனால நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா, முருகன் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரெசன்ட் கிஃப்ட்ஸ் டு த சில்ட்ரன் ஆன் ஹிஸ் பர்த்டே. அவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து எல்லா பர்த்டேயும் அப்பவும் குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் வழங்கி கொண்டே இருந்தார். அது வந்து பாஸ்டில் ஒரு வழக்கமான செயலாக இருந்ததுனால நம்ம இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
keywords பார்க்கலாம். past continuous tense ஓட keyword while, when, by this time. by this time னா கொண்டு by this time yesterday, இல்லை by this time last week, by this time last month or last year, அந்த மாதிரி வரும். These are the keywords for past continuous tense. Format. நம்ம சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்குறோம், கீவேர்ட்ஸை வச்சு பார்க்குறோம் அல்லது மீனிங்ஸை வச்சு பார்க்குறோம். அப்போ we have decided இந்த சென்டென்ஸ் should be in past continuous tense. இந்த சென்டென்ஸை வந்து past continuous tenseல அமைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பார்ப்போம், வெர்பு என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த வெர்பை வந்து நம்ம எப்போவுமே சப்ஜெக்டை பொறுத்து தான் மாற்றுவோம். இப்போ இதை ஒரு டேபிளர் காலம் வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸ், அது என்ன விதமான சென்டென்ஸு, அதோட சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் என்ன பண்ணலாம், ப்ளூரலாக இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் அல்லது செய்தி வாக்கியம். அப்படி வரும்பொழுது சிங்குலர்னா வாஸ் போட்டு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ப்ளூரல்னா வேர் கூட வெர்பு போட்டு ஐஎன்ஜி. இதே நெகட்டிவ்னா நம்மளுக்கு தெரியும், நெகட்டிவ்னா அந்த பி ஃபார்ம் வெர்பு கூட நாட் சேர்த்துவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து என் அப்போஸ்ட்ரோஃபி டி இன்ட். அப்போ எகெயின் சிங்குலர்னா was int verb plus ing, pluralனா were int verb plus ing சேர்த்துறோம். அடுத்தது வந்து கொஸ்டின் சென்டென்ஸ் அல்லது இன்ட்ராகேட்டிவ். அப்போ இன்ட்ராகேட்டிவ் அல்லது கொஸ்டின் சென்டென்ஸ்னால் வந்து டபுள் வெர்புக்கு இன்பிட்வீன் தான் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் போடுவோம். தட் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து நவுனாகவும் இருக்கலாம், ப்ரோனவுனாகவும் இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெர்பு நவுன் அல்லது ப்ரோனவுனு, எகெயின் இன்னொரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வெர்பு அது வந்து இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட இன்ட்ராகேட்டிவ் அல்லது கொஸ்டின் ஃபார்ம். இது சிங்குலராக இருந்தால் என்ன பண்ணுவோம், வாஸ் நவுன் அல்லது ப்ரோனவுன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். ப்ளூரல்னால் வேர் போட்டு நவுன் அல்லது ப்ரோனவுன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பை திஸ் டைம் எஸ்டர்டே ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி. இப்போ நேற்று இந்நேரம் நான் ஒரு மூவி பார்த்து கொண்டிருந்தேன். ரைட், கண்டினியூஸ் டென்ஸு, பார்த்து கொண்டு இருந்தேன் பாஸ்ட். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்னா எதர் வி ஹாவ் டு யூஸ் வாஸ் ஆர் வேர். வாஸ் யூஸ் பண்ணலாமா வேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது இங்கே வந்து சப்ஜெக்ட் ஐங்கிற ப்ரோனவுன், அதாவது சிங்குலர் வந்திருக்கு. அதனால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். வெர்போட ஐஞ்சி சேர்த்துனா வாட்சிங், ஐ வாஸ் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒன், the power went off when the gardener was watering the plants. தோட்டக்காரர் வந்து செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த பொழுது பவர் போயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் போட்டுறோம், அது முடிஞ்சு போன செயல் டக்குன்னு. செகண்டு இந்த வாட்டரிங் த பிளான்ட்ஸ் வந்து இட் வுட் ஹாவ் டன் ஃபார் பீரியட் ஆஃப் டைமில் நடந்திருக்கனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுறோம். எகெயின் த கார்டனருங்கிறது வந்து சிங்குலர், அதனால் வாஸ் வாட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஐஎன்ஜி சேர்த்துறதுக்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சில ரூல்ஸ் பார்த்தோம். வெர்போட நம்ம டைரெக்டாக அப்படியே ஐஎன்ஜி சேர்த்துற மாட்டோம். இப்போ இந்த இடத்துல வர வாட்ச் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், வாட்ச், வாட்டர், ஸ்லீப், இந்த தீஸ் 3 வேர்ப்ஸ்க்கெலாம் வந்து சிம்பிளி நம்ம வந்து ஐஎன்ஜி சேர்த்தி அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதிடுறோம். சில வேர்ப்ஸ் வந்து ஈயில் முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிவ், ரிசீவ், ரைட்டு. அப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈயில் முடிஞ்சிருக்குது. அப்போ ஈயில் முடிஞ்ச வெர்பாக இருந்தால் நம்ம வி ஹாவ் டு ரிமூவ் ஈ அண்ட் தென் ஆட் ஐஎன்ஜி. இப்போ ஈயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி சேர்த்தணும். இப்போ கிவ்னா கிவிங் ஸ்பெல்லிங் என்னது, GIVING. எகெயின் ரைட்டிங்கு WRITING. அந்த ஈயை எடுத்துகிட்டு ஐஎன்ஜி சேர்த்தணும். இது வந்து செகண்ட் ரூல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அப்படியே சேர்த்தணும். செகண்டு இப்போ ஈயில் முடிஞ்சிருந்தால் ஈயை எடுத்துகிட்டு ஐஎன்ஜி சேர்த்தணும். இன்னொரு ரூல் இருக்குது, என்னென்னு கேட்டோம்னா வந்து அந்த வெர்போட லாஸ்ட் லெட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருந்து, அதாவது AEIOUங்கிற 5 லெட்டர்ஸ், அந்த 26 லெட்டர்ஸில் இங்கிலீஷில் அந்த 5 லெட்டர்ஸை வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 5 லெட்டர்ஸ் போக மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸ் என்ன சொல்லுவோம், கான்சனன்ட்ஸு. அப்போ அந்த கொடுத்துருக்கிற வெர்போட லாஸ்ட் லெட்டர் கான்சனண்ட்டாக இருந்து அதுக்கு முன்னாடி வர லெட்டர் வவ்வலாக இருந்தால் அந்த லாஸ்ட்டில் வர கான்சனண்ட்டை டபுள் பண்ணி ஐஎன்ஜி சேர்த்தணும். இப்போ எப்படி சொல்லணும், இஃப் த லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் ஃபாலோட் பை அ வவல், வி டபுள் த லாஸ்ட் லெட்டர் அண்ட் ஆட் ஐஎன்ஜி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CUT கட், PUT புட். இது ரெண்டுலேயுமே லாஸ்ட்டில் வர டி வந்து கான்சனன்ட், முன்னாடி வர யூ வந்து என்னது வவல். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா அந்த டீயை டபுள் பண்ணி CUTTING, PUTTINGன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரன்னுக்கு இதே மாதிரி RUN ரன் சொல்லும்போது எகெயின் லாஸ்ட்டில் இருக்கிற என் வந்து கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிற யூ வந்து வவல். ஸோ த ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதும்போது RUNNING போடுறோம். ஸ்விம்முக்கு அது மாதிரி தானே, SWIM அப்படின்னு இருக்கும். ஐ அகெயின்
வவல், லாஸ்ட்டில் இருக்கிற கான்சனண்ட்டு அதாவது எம் வந்து கான்சனன்ட். ஸோ ஸ்விம்மிங்கோட ஸ்பெல்லிங் வந்து என்னது SWIMMING. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் எழுதும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம்னா வாஸ் போடலாமா வேர் போடலாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தும் பொழுது இந்த 3 ரூல்ஸில் எந்த ரூல்ஸில் வருது அப்படின்னு பார்த்து செகண்ட் ரூலையும் தேர்ட் ரூலையும் பார்க்குறீங்க. இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட் ரூலுக்கு தான் போகும் இல்லையா. இப்போ நம்ம உடனே ஐஎன்ஜி சேர்த்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் இன் த கிளாஸ் வென் வி ஆர் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுகிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், நம்மலாம் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன்னா பேசிக்கொண்டே இருந்தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்ஷன் ஆர் பெர்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இந்த பாஸ்ட் அந்த ரூல்ஸ்க்கு கீழே வருது. அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூங்கிறது வந்து ப்ளூரல், இந்த இடத்துல யூ வந்து சிங்குலரை தான் குறிக்குது. யூங்கிறது செகண்ட் பர்சன் ப்ரோனவுன் இல்லையா. அப்போ யூவில் வந்து வர செகண்ட் பர்சன் ப்ரோனவுன், ஃபஸ்ட்டு பர்சன்கிறது வந்து பேசுகிறவங்க ஸ்பீக்கர், நம்ம செகண்ட் பர்சன்கிறது லிசன் பண்ணுறவங்க, நம்ம பேசுகிறத யார் லிசன் பண்ணுறாங்க, ஒருத்தர் லிசன் பண்ணாலும் யூ தான், பல பேர் லிசன் பண்ணாலும் யூ தான். அப்போ இங்கே செகண்ட் பர்சனில் வாரது வந்து அது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம பின்னாடி வந்து பி ஃபார்ம் வெர்பு வேர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஐஎன்ஜி சேர்த்தும் போது வெர்பு கூட டாக்கிங். அப்போ யூ வேர் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங். இந்த இடத்துல வர கான்ஸ்டன்ட்லி வந்து அந்த அட்வெர்பாக வரனால 2 வெர்புக்கு நடுவில் போட்டிருக்கோம். ரைட்டு. அப்போ இங்கே எகெயின் என்ன எகெயின் விங்கிறது ப்ளூரல்ங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறோம், வி வேர் ஸ்டடிங் போட்டாச்சு. மை மதர் வாசின்ட் குக்கிங் இன் த கிச்சன் வென் ஐ கால்டு ஹர். நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து கூப்பிட போது வெளியிலேருந்து கூப்பிட்ருக்கலாம், அடுத்த ரூம்லேருந்து கூப்பிட்ருக்கலாம், அப்போ வந்து அம்மா வந்து சமையல் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அப்போ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வர நெகட்டிவ் சென்டென்ஸ். எகெயின் சப்ஜெக்டை பார்க்குறோம், மை மதர் வந்து சிங்குலர். அப்போ சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஃபஸ்ட் பர்சன்னா ஸ்பீக்கர் கிடையாது, செகண்ட் பர்சன் லிசனரும் கிடையாது, அடுத்தவங்க அது 2 பேர் அல்லாமல் மூணாவதுவங்க. அப்போ இது சிங்குலராக வந்திருக்கிறதுனால நம்ம வாஸ் போட்டாச்சு, நெகட்டிவ்ங்கிறதுனால இன்ட்டு போட்டாச்சு, வெர்பு கூட சேர்த்துனா குக்கிங். ஸோ த ஆன்சர் இஸ் வாசிங் டு குக்கிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேர் யூ ஸ்லீப்பிங் வென் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீ தூங்கி கொண்டு இருந்தாயா. ரைட். அப்போ இது வந்து கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டின் சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 வெர்புக்கு நடுவில் நவுன் அல்லது ப்ரோனவுனை கொண்டு வருவோம். தூங்கி கொண்டிருந்தாயா நீ, அப்போ யூ போட்டுறோம். யூக்கு பின்னாடி என்ன தான் வரணும், வேர். இப்போ வேர் ஸ்லீப்பிங். இந்த வேர் ஸ்லீப்பிங் 2 வெர்புக்கு நடுவில் ப்ரோனவுனை கொண்டு போகும்போது வேர் யூ ஸ்லீப்பிங். தூங்கி கொண்டிருந்தாயா, எப்போ, பொழுது, எந்த பொழுது, நான். நம்ம என்ன பண்ணோம், கேம் டு யுவர் ஹவுஸ், வீட்டுக்கு வந்தேன், எப்போ வந்தீங்க, எஸ்டர்டே. அப்போ வேர் யூ ஸ்லீப்பிங் வென் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. அப்போ this is an example for the interrogative sentence in past continuous tense. Thank you viewers, thank you for your support and thank you for watching our channel. Please subscribe our channel for more videos and support us. Thank you again.